கூட்டு குடும்பமா இருக்கணும்னு நினைச்சா என்னையும் வெற்றியும் விட்டுருங்க. அதான் இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க. நான் ஒண்ணு வேண்டான்னு சொல்லலையே. ஜெனி, நீ எந்த நோக்கத்தோட வந்தியோ அது நடக்காது. கடைசியா என் பணம் தான் உனக்கு கிடைக்கும். சாமி, லக்ஷ்மி வெற்றியோட கல்யாணம் வரைக்கும் பிரச்சனை இருக்கும்னு சொன்னீங்க. இப்ப கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு. ஆனா பிரச்சனைங்க திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் லக்ஷ்மியை என் மருமகளா நினைக்கல, என் பொண்ணு மாதிரி நினைச்சேன். அவளை இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறா. சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றா. அவன் நினைச்சது நடக்காது. எல்லாத்தையும் அம்பாள் நினைக்கணும். ரங்கா, நாட்டாமையோட ஜாதகத்தை கொடுங்க. சாமி, இந்த ஜாதகம் தான் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுது. ஒரு குடும்பத்தோட சாதக பாதகம் அந்த குடும்ப தலைவனால தான் தீர்மானிக்கப்படும். அவன் பூர்வ பாவ புண்ணிய பலன்தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும். இப்ப சிக்கல் இந்த ஜாதகத்துல தான் இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? லட்சுமி பண்ற காரியத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சாமி? நம்ம கழுத்துக்கு வரும் ஒரு கத்திக்கு பின்னாடியும் அத வீசுற கை ஒண்ணு, அது எங்கேயோ இருக்கும். இப்படி பூடகமா பேசிட்டா என்னால புரிஞ்சுக்க முடியாது சாமி. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா உலகம் பைத்தியக்கார கூடாரமாக போய்விடும். எது நமக்கு கிடைக்குதோ அது அதுவா அனுபவிக்க பழகிக்கணும். அதுதான் ஒரே தீர்வு. அது உங்களை மாதிரி துறவிங்களுக்கு சரியா வரும். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு எப்படிங்க முடியும்? எங்க லட்சுமியே இப்படி நடந்துக்கிறான்னு நாங்க குழம்பி போயிருக்கோம். அதான் உங்ககிட்ட வந்திருக்கோம் சாமி. ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு காரணம் இருக்கு. மனுஷனோட ஒரு காரியத்துக்கு பின்னாடியும் அவனுக்கு சாதகமான ஒரு நியாயம் இருக்கு. தேவை எதுவோ அதுவே தர்மம். இப்போ லக்ஷ்மி இப்படி இருக்கிறது தான் தேவை. இந்த சமயத்துக்கு அதுதான் தர்மம். எங்களுக்கு எதுவும் புரியலையே சாமி. எதையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாம நடக்கிறது அமைதியா கவனிங்க. இது காத்திருக்க வேண்டிய காலம். சாமி, நான் என்ன கேட்க வரேன்னா, உங்க கேள்விக்கு முடிவு இருக்காது. ஆனா இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். போயிட்டு வாங்க. சாமி, நான் வரோம் சாமி. வரோம் சாமி. சாமி, அவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல சாமி. சில விஷயங்களை தாங்குற சக்தி அவங்களுக்கு இல்ல. எல்லாத்தையுமே காலம் புரிய வைக்கும். சக்தி தம்பி, என்ன சொல்லுங்க? லக்ஷ்மி நடந்துக்கிறது எல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு மட்டும் நான் சந்தோஷமாவா இருக்கு? தம்பி, இந்த வீட்டுல உங்க வார்த்தைக்கு தான் லக்ஷ்மி கொஞ்சம் மரியாதை கொடுப்பா.
எல்லாரும் சேர்ந்து பேசும்போது தானே பிரச்சனை வருது. நீங்க தனியா பார்த்து பேசினா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துரும் தம்பி. யோசனை பண்ணாதீங்க தம்பி, உங்க குடும்ப நன்மைக்காகத்தான் சொல்றேன். மாடியில துணி எடுக்க போன லக்ஷ்மி இப்ப இறங்கி வருவா. நீங்க போய் பேசுங்க தம்பி, சரியா? ஆ சரிங்க. ஐயோ, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒன்ன பார்த்து நடிச்சா நில்லு. என்ன இப்ப அவசரம்? கீழே போன பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே மேல மொட்டை மாடிக்கு ஓடிடலான்னு நினைக்காத. அப்புறம் நான் கீழே போக வேண்டியது வரும். வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. உண்மைய சொன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. போகணு போ போ. அனி ஒரு நிமிஷம். அனுஷ்கா, ஓ இங்கதான் இருக்கியாமா? என்ன சக்தி தம்பிய தேடுறீங்களா? இல்லையே. ஆமா, அவர் எங்க இருக்காரு? கீழ இருந்து வர்றப்போ படிக்கட்டுல நின்னுட்டு இருந்தாரு. அங்க என்ன பண்றாரு? லக்ஷ்மி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி கிட்டியா? நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நல்லா தெரியும், இந்த குடும்பம் பிரியணும்னு நினைக்கிற ஆளு நீங்க இல்ல. ஆமா, நான் இல்ல. இந்த வேற ஒருத்தைய நினைச்சுக்கோ. நீங்க என்ன அவாய்ட் பண்ணும்போது ஏதோ மறைக்கிறீங்கன்னு தோணுது. சக்தி, இத்தனை நாள என் மனசுக்குள்ள வச்சிட்டு இருந்ததுதான் இப்ப நான் பேசிருக்கேன். நீங்க எல்லாரும் நம்பலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அனி, கையெடு, கையெடு. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாத. நிஜமாவே நீங்க மாறிட்டீங்க. வெரி குட். சொத்தை பிரிக்க சொல்லி ஒரு டிராமா, இப்போ கொழுந்தனோட இன்னொரு பக்கம் சல்லாபம். அனுஷ்கா, என்ன கோவப்படுற? நான் தான் பார்த்தேனே உன் தோல்ல சக்தி உரிமையோட கைய வச்சத. சரி, இப்ப போனாரே, திரும்ப எப்ப வர சொல்லிருக்க? அனுஷ்கா, தேவையில்லாம பேசாத. சூப்பரா நடிக்கிற. மொத்த குடும்பமும் நம்புற அளவுக்கு தியாகி மாதிரி இவ்வளவு நாள் நடிச்ச. இப்ப அதே நடிப்பை என்கிட்ட காட்டுறியா? நான் நம்ப மாட்டேன். நம்புற மாதிரி நடிக்க கூட மாட்டேன். இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டல. தேவையில்லாம சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிக்காத. கல்யாணத்துக்கு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேனா? சக்தியோட சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா என் கழுத்துல அவர் கட்டின தாலி மட்டும்தான் தொங்குது. ஆனா சந்தோஷம் இல்லையே. அதுக்கு அத பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கோ, அது உன்னோட பொறுப்பு. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? ஓ, அப்போ வெற்றி சக்தி ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறியா? ஏதாவது பேசுன உயிரோட எரிச்சிருவேன். உன்னை பாத்துக்கிறேன். லக்ஷ்மி, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா? நேத்து நீ என்கிட்ட அழுதது என் மனச டச் பண்ணல.
உனக்கும் அனுஷ்காவுக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதான் எரியிற விளக்க தூக்கி கூரை மேல போட்டுட்ட. எரியுதா? நல்லா எரியுதுல்ல? என் பேச்ச கேட்கலனா என்ன மீறி ஏதாவது நடத்தணும்னு நினைச்ச இந்த நெருப்பு மேல மேல மேலன்னு வளர்ந்துகிட்டே போகும். வளர்க்கணும்னு நினைக்கிறியா இல்ல அணைக்கணும்னு நினைக்கிறியா? முடிவை நீயே பண்ணிக்கோ. ஏன் கண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க கண்ணு? கேக்குதா? கேக்குது கேக்குதுமா. தெருவுல வேர்க்கடலை வித்துட்டு போவான்ல, வந்திருக்கான். வாங்கிட்டு வந்து தரவாமா? தென்னி முண்டம் என் தம்பியோட பைக் சத்தம் கேக்குதான்னு கேட்டேன். வரான் பாரு. அம்மா தயாரா இரு. ஒரே டேக்குல ஓஹோன்னு ஓகே பண்ணணும். ஓ அதுவா கண்ணு? திஸ்மினாசி ஓகே ஓகே. வா வாங்க என் கூட. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ளேயே உங்களை சேர்த்திருக்க மாட்டேன். என்னம்மா பேசாதீங்க தயவு செஞ்சு. என் தம்பி காதல் விழுந்தா அவன் மனசு கஷ்டப்பட போகுது. மெதுவா பேசுங்க. நீங்க தான் சத்தமா பேசுறீங்க. இத பாருங்க, நீங்க சொல்ற பதில்ல கொஞ்சம் போயிருந்தா கூட நீங்க இனிமே இந்த வீட்லயே இருக்க முடியாது. அம்மா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலம்மா. வெளிப்படையாவே கேக்குறேன். இந்துவுக்கும் உங்க பையனுக்கும் இருக்கிறது வெறுமனே ஃப்ரெண்ட்ஷிப் தானா? அதை தாண்டி அவங்களுக்குள்ள வேற எந்த உறவுமே இல்லையா? சொல்லுங்க. அம்மா அது இழுக்காதீங்க. எனக்கு பதில் டக்குன்னு வரணும். நாங்க தூரத்து சொந்தம்மா. அத இந்துவும் காட்டிக்கல, அதனால நாங்களும் காட்டிக்கல. சொந்தம்னா என்ன உறவு முறை? அது கட்டிக்கிற உறவு முறைதாம்மா. இத பாருங்க, நான் எல்லாத்தையும் கிளியரா விசாரிச்சுட்டு வந்துதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன ஏமாத்தணும்னு மட்டும் பார்க்காதீங்க. சொல்லுங்க, நீங்க உங்க பையனுக்கு இந்துவ பொண்ணு கேட்டு போனீங்களா இல்லையா? என்ன சொல்லணும்? அது பழைய கதைமா. அந்த கதையில என் தம்பியோட வாழ்க்கையே இருக்கு. அம்மா விழுந்ததுக்கு அப்புறம் என் தம்பிக்கு எல்லாமே இந்துவா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அதை கலைச்சிடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. நாங்க பொண்ணு கேட்டு போனோம். அவங்க அக்கா லட்சுவுக்கு அது பிடிக்கல. அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்துட்டோம். லட்சுவுக்கு பிடிக்கல. அப்போ இந்த என்ன சொன்னா? அந்த வயசுல போய் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெடிமானம் வரதானமா செய்யும். அது கொஞ்ச நாள் தாமா. இப்போ இந்து வந்து எங்களுக்கு முதலாளி. அதனால அதெல்லாம் நாங்க மறந்துட்டோம்மா. இப்போ அந்த மாதிரி எந்த நினைப்புமே எனக்கும் இல்லை, என் பிள்ளைக்கும் இல்லம்மா. அது எப்படி? முதல் காதல் மனசுல ஏதாவது ஒரு ஓரத்துல இருந்துட்டு தான் இருக்கும் கண்ணு. அது லவ் எல்லாம் கிடையாது கண்ணு. என் பையன் மனசுல எதுவுமே இல்ல. அதே மாதிரி இந்து மனசுல எதுவும் இருக்காது கண்ணு. இல்ல, நான் உங்க பையனுக்கு பேசாம வேற வேலை வாங்கி கொடுத்துறேன். நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க முதல்ல. ஏன் கண்ணு, சும்மா இருக்கிற விஷயத்த நீங்களே கலரி பெருசா ஆக்கிடுவீங்க போல இருக்கு. நாங்க வேணா சீக்கிரமா போயிடுறோம் கண்ணு.
சரி, நான் கேட்டது நமக்குள்ளேயே இருக்கணும். என் தம்பிக்கு தெரியவே கூடாது, இந்துவுக்கும் தெரியவே கூடாது. தப்பா அவங்க மனசுல இது பற்றவே கூடாது. சீக்கிரமே இந்த வீட்ல இருந்து புறப்பட நீங்க தயாரா இருங்க. நான் உங்களுக்கு வேற ஏற்பாடு பண்ணி தரேன். இது பாருங்க, எங்களோட வாழ்க்கையை கொடுத்துருங்க. தயவு செஞ்சு என் தம்பி வாழ்க்கையோட நிம்மதியை கெடுத்துறாதீங்க. சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்ல லட்சுமி. ஏன் லட்சுக்கும் உங்களுக்கும் சண்டையா? சண்டையோ சந்தேகமோ வந்துடக்கூடாது தான் நான் கிடந்து தவிக்கிறேன். உங்க மேலதான் லட்சுமிக்கு எந்த சந்தேகமும் வராதே. அவ உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். அந்த நம்பிக்கை தான் என்ன சாகடிக்குது லட்சுமி. ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த நம்பிக்கைக்கு தகுதியான ஆளு நான் கிடையாது. என் மனசுக்குள்ள இருக்கிறத யாருக்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுது. நீ வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டல உன் ஃப்ரெண்டு, அவ பேரு சித்ரா கிடையாது, ஜெனிஃபர். லட்சுமி, அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? சந்தோஷ், ஜெனிஃபர் என் கூட ஒன்னா படிச்சவள். அவளுக்கு என்கிட்ட எதையுமே மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா. உங்களுக்கு தான் சிக்கல். யார்கிட்டயும் எதையும் சொல்ல முடியாத அளவுக்கு சிக்கல். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டியா? ஜெனிஃபர் மட்டும் தான் உன்னோட ஃப்ரெண்டா? லட்சு கிடையாதா? அதே நிலைமை தான் எனக்கும். ஆனா முடிவு எடுக்கிறதுல எந்த சிக்கலுமே வரல. நான் ஜெனிஃபருக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல லட்சுக்கு சப்போர்ட் பண்றதான்னு யோசிக்கல. ஏதோ உண்மையோ அந்த பக்கம் இருக்கலாம்னு நினைச்ச முடிவு எடுத்துட்டேன். ஜெனிஃபர் உன்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் அவ சொல்லியிருப்பா. என் பக்கம் என்ன நடந்துச்சுன்னு கேளு, அப்புறம் ஒரு முடிவுக்கு வா. ஜெனிஃபர் கிட்ட கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைச்சதும் அவளை மறந்துட்டீங்க. இங்க லட்சோட நல்ல வாழ்க்கை அமைஞ்சதும் அவ தேடி வரமாட்டான்னு நம்பியிருப்பீங்க. இல்ல லட்சுமி, நான் ஜெனிஃபரை காதலிக்கவே இல்ல. அப்ப அந்த குழந்தை உங்களோடது இல்லையா? இல்ல, அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அந்த குழந்தை என்னோடதா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனா என் மனசு அதை ஏத்துக்க மறுக்குது லட்சுமி. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். நீ ஏன் ரூமுக்கு வந்துடுறியாடா? ஏய், நோ 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 பிரகாஷ். ஏய், நான் பிரகாஷ் எல்லாம் இல்லடா. உனக்கு சரக போட்டா அடையாளம் தெரியுதா? I know. லட்சு, ஏன் அழற? என்னாச்சு? குடிச்சிட்டு வந்து என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்களே. ஏறக்குறைய இது விபத்து மாதிரி தான். இதுல என்னோட தப்பு மட்டும் இல்ல, ஜெனிஃபரோட தப்பும் இருக்கு. இது பாருங்க, ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு விசாரிச்சாதான் என்னால முடிவுக்கு வர முடியும். அப்ப ஜெனிஃபரை கூப்பிட்டு விசாரி. இங்க பாருங்க, எதுவுமே உடனே பண்ண முடியாது. எனக்கு ஏன் பிரச்சனையே தலைக்கு மேல ஓடிட்டு இருக்கு. அப்ப அவளை ஓ வீட்டுக்காவது கூட்டிட்டு போ. என்னால இப்ப எதுவுமே செய்ய முடியாதுங்க. உங்க பிரச்சனையை நீங்களே பாத்துக்கோங்க. என்ன ஆளு விடுங்க. ஹே லட்சுமி, லட்சுக்கு தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சந்தோஷ், நானா சொல்ல மாட்டேன். தானா தெரிஞ்சா அதுக்கு நான் பொறுப்பில்லை.
முக்கியமான விஷயம். ஜெனிஃபரையும் குழந்தையும் நாங்க கொண்டு வந்து விட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னங்கிறது நேரம் வரும்போது சொல்றேன். அது என்ன காரணம் சொல்லு லட்சுமி. இப்ப சொல்ற நேரம் இல்ல, சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கு.